அருமையான ஆவிக்குரிய மண்டலமே. Okay, let us move on, dear spiritual people. வெளிப்படுத்தின் விசேஷத்தின் 70வது வாரத்தின் சம்பவமானது All the 70th week events happening in the book of நீ Revelation. மனவாட்டியாக ஆயத்தமாக வேண்டும் என்றால் சீயோனை தரிசிப்பது மட்டுமல்ல, சீயோனுக்கு சென்று வர வேண்டும். Not only if you want to be a bride, not only you just gaze at the Zion, you need to go and be in the Zion. சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட ஜீவிதம் ஊழியத்தின் பாதை உண்மையும் சத்தியமான பாதையா ஜீவிதமாய் இருக்க வேண்டும். Your life should be a pathway of truthfulness and faithfulness to the Lord. உன் சபை மக்களுக்காக சந்ததிகளுக்காக தேவாதி தேவனுடைய நாமத்துக்காக சாத்தானை எதிர்த்து அவனை வீழ்த்து மட்டுமல்ல தோற்கடிக்க வேண்டும். You need to fight and you need to defeat the Satan just for your people, for your families, for your generations. இந்த களத்திலே தோற்கடிக்கப்பட்டவன் அவனை ஜெயித்தவனால் கொலை செய்து போடுவான், கொண்டு போடுவான். If you been a failure in the battlefield, that enemy will come and kill the defeated person. மனவாட்டி என்றால் அவன் தலை நசுக்கி அழிக்க வேண்டும். If you are a bride of the Lamb of God, you not only you just defeat him, but you need to kill him. You need to behead the head of the devil. அதற்கு தேவனால் நியமிக்கப்பட்ட 70 வாரத்தை சார்ந்தது ஒரே ஒரு நியமம், யுத்தமே. That is the only way to win the battle. It is the war. அந்த யுத்தம் சட்டத்தின்படியான யுத்தமாக இருக்க போகிறது. That war needs to be done with the laws. வசனத்தை கைக்கொண்டு யுத்தம் செய்து யுத்தமாக இருக்க போகிறது. That is the war which will be used by the words, applying the words of God. இயேசு ரத்தத்தால் சாத்தானை தோற்கடித்து கொல்லுகிற யுத்தமாக இருக்க போகிறது. It is the war which will be used by the blood of the Lamb of the Lord. அந்த யுத்த புருஷனாய் மனவாட்டியானவனே நீ ஆயத்தமானானே மனைவியாய் ஏற்றுக்கொள்ளப்படுவாய். Only if you wage the war against devil using the laws of God, applying the blood of Jesus, then only you will be counted as the bride of the bridegroom Lamb of Jesus. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி அநேக கிரீடங்களை அவர் சிரசில் அணிந்திருந்தா வாசிக்கிறோம். According to Revelation chapter 19:15 onwards, that bride was wearing many jewels in her crown. வாசிப்போம். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை பொழிந்தன, அவருடைய சிரசில் அநேக கிரீடங்கள் இருந்தன, அவருக்கே என்று வேறொருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையோடு இருந்தன, அவருடைய சிரசில் அநேக கிரீடங்கள் இருந்தன, அவருக்கே என்று வேறொருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதி இருந்தது. In his eyes there he was having his eyes was like a flames of fire, and in her head there was many crowns. There was a name written upon her forehead that no one can understand it. வெளிப்படுத்தல் 12ஆம் வசனத்தில் வந்து சிறியானவள் சூரியனை அணிந்திருக்கின்றாள், 12 நட்சத்திரங்களை உடைய கிரீடத்தையும் அணிந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். Revelation 12 verse 1 we can see a great sign appeared in heaven, a woman clothed with the sun, with the moon under her feet, and a crown of 12 stars on her head. 7ஆம் வசனத்தை யுத்தத்தில் அவள் பங்கு பெறுகின்றாள். And in the 7th verse you can see he was partaking in the war. 11ஆம் வசனத்தின்படி ஜெயம் பெறுகின்றாள். In the 11th verse he won that war. ஆனபடி அவன் ஆந்தரத்துக்கு பறந்து போய் ரகசிய மனவாட்டியாக சேர்த்துக் He கொள்ளப்படுகிறான். triumphed in the war, and because of that he fly away to heaven and be with the Lord forever. அதே வேதாகமத்தில் 31392 வசனங்களும் 70ஆம் வாரத்தை நடவடிக்கைகளை வெளியரங்கமாக்குகின்ற திட்டமிட்ட தேவனுடைய தீர்மானங்களாக இருக்கிறது. All the 31,392 scriptures are always focusing upon the 70th week events. They are all come to a conclusion of the fulfillment of the prophetical fulfillment. இவைகள் அனைத்து